ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா, நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு தரவா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want some more? Do you want some more? Do you want அப்படின்னா உனக்கு வேண்டுமா? Some more இன்னும் கொஞ்சம், உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? Do you want some more? ஸோ இதுவே உனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறதா, உனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you need some more? Do you need some more? Do you need அப்படின்னா உனக்கு தேவைப்படுகிறதா, some more அப்படின்னா இன்னும் கொஞ்சம், உனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறதா. Do you need some more? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need some more like this. I need some more like this. I need அப்படின்னா எனக்கு வேண்டும். Some more இன்னும் கொஞ்சம், like this இது மாதிரி, எனக்கு இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும். I need some more like this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் எல்லோரும் என்னையே பார்க்கிறீர்கள்? ஏன் எல்லாரும் என்னையே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏன் எல்லாரும் என்னையே உத்து பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why are you all glaring at me? Why are you all glaring at me? Why are you all glaring? Glaring அப்படின்னா, glare அப்படின்னா ஒரு மாதிரி உத்து மறைச்சி ஒரு மாதிரி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை glare அப்படின்னு சொல்லுவோம். ஸோ why are you all glaring அப்படின்னா ஏன் எல்லாரும் பார்க்கிறீர்கள் என்னையே, at me, ஏன் எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க. Why are you all glaring at me? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னையே உற்று பார்க்காதே, என்னையே பார்த்துட்ருக்காத, வேறு எங்கேயாவது பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஒன்றை சாப்பிட சொல்லலையா? அவங்க ஒன்றை சாப்பிட சொல்லலையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Didn't they ask you to eat? Didn't they ask you to eat? Didn't they ask you அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்டுக்கலையா? To eat சாப்பிட்றதுக்கு அவங்க ஒன்றை சாப்பிட சொல்லலையா? Didn't they ask you to eat? ஸோ இதுவே அவங்க உனக்கு சாப்பாடு தரலையா, அவங்க உனக்கு சாப்பாடு தரலையா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't they give you food? Didn't they give you food? Didn't they give you அப்படின்னா அவங்க உனக்கு தரலையா, ஃபுட் அப்படின்னா சாப்பாடு, அவங்க உனக்கு சாப்பாடு தரலையா. Didn't they give you food? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அவசர அவசரமாக சாப்பிடுகிறாய்? ஏன் அவசர அவசரமாக சாப்பிட்ற, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடு, ஏன் இப்படி அவசர அவசரமாக சாப்பிட்ற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why are you eating in a hurry? Why are you eating in a hurry? Why are you eating அப்படின்னா நீ ஏன் சாப்பிட்ற, in a hurry அவசர அவசரமாக, நீ ஏன் அவசரமாக சாப்பிட்ற. Why are you eating in a hurry? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எதையும் அவசர அவசரமாக செய்யாதே, எதையுமே அவசர அவசரமாக பண்ணாத, பொறுமையாக பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything in a hurry. Don't do anything in a hurry. Don't do அப்படின்னா பண்ணாத, anything அப்படின்னா எதுவும், எதுவும் பண்ணாத, in a hurry அப்படின்னா அவசரமாக, அவசர அவசரமாக எதுவும் பண்ணாத. Don't do anything in a hurry. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன், டைம் ஆகிடுச்சு அதனால நான் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm doing everything in a hurry. I'm doing everything in a hurry. I'm doing அப்படின்னா நான் பண்ணிகிட்ருக்கேன், everything அப்படின்னா எல்லாமே, நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்,
இன் அ ஹரி அவசர அவசரமாக, நான் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் எவ்ரிதிங் இன் அ ஹரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏன் எல்லாவற்றையும் எப்போதும் அவசர அவசரமாக செய்கிறான். அவன் ஏன் எல்லாத்தையுமே எப்போதும் அவசர அவசரமாக பண்ணுறான், அவனை பொறுமையாக பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why does he always do everything in a rush? Why does he always do everything in a rush? Why does he always do? அவன் ஏன் எப்போதும் பண்ணுறான். everything எல்லாமே, அவன் ஏன் எப்போதும் எல்லாமே பண்ணுறான். in a rush அப்படின்னா அவசர அவசரமாக. ஸோ இங்கே ரஷ் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம், ஹரி அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம். Why does he do everything in a rush? Why does he do everything in a hurry? ஓகேவா. இதுவே அவன் ஏன் எப்போதும் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுறான், அவனை பொறுமையாக பண்ண சொல்லுங்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why does he always do everything in a rush? Ask him to do it slowly or ask him to do it calmly. ஓகேவா. ஸோ ரெண்டுமே அமைதியாக பொறுமையாக. ஓகேவா. ஸோ why does he always do everything in a hurry? Ask him to do it calmly. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்தால் உன்னால் சரியாக செய்ய முடியாது. நீ எல்லாத்தையுமே அவசர அவசரமாக பண்ணினா உன்னால் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். If you do everything in a hurry, you can't do them properly. If you do everything in a hurry, you can't do them properly. If you do everything, நீ எல்லாமே பண்ணுனா, in a hurry அவசர அவசரமாக, நீ எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுனா, you can't do them உன்னால் அதை பண்ண முடியாது. properly அப்படின்னா சரியாக, ஒழுங்காக, உன்னால் சரியாக அதை பண்ண முடியாது. If you do everything in a hurry, you can't do them properly. So next one. அவன் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுவான். அவன் எல்லாமே அவசர அவசரமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் இங்கு இருப்பார்களா, அவங்க இங்கே 1 மணி நேரத்துக்குள்ளே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will they be here within an hour? Will they be here within an hour? Will they be here? அவங்க இங்கே இருப்பாங்களா. within an hour 1 மணி நேரத்துக்குள்ளே, அவங்க இங்கே 1 மணி நேரத்துக்குள்ளே இருப்பாங்களா. Will they be here within an hour? So next one. அவன் தினமும் அங்கு போக வேண்டும். அவன் தினமும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He should go there daily or he should go there every day. He should go அப்படின்னா அவன் போக வேண்டும், டெய்லி அப்படின்னா தினமும், ஆர் எவ்ரிடே அப்படின்னாலும் தினமும். ஓகேவா, ஒவ்வொரு நாளும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் என்னை அங்கே போக சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் அங்கே போக மாட்டேன்னு, அதனால அவன் என்னை அங்கே போக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't ask me to go there. He doesn't ask me to go there. He doesn't ask me அப்படின்னா அவன் என்கிட்ட கேட்டுக்க மாட்டான், அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். டு கோ தேர் அங்கே போக சொல்லி அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். ஸோ இது எப்பயுமே சொல்ல மாட்டான், அதனால தான் இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. வாட் இதுதானா? யுவர் பேரண்ட்ஸ், உன்னோட அப்பா அம்மா. ஸோ அப்பா அம்மா அப்படின்னா யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யுவர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னால் அப்பா அம்மா. ஓகேவா. ஸோ யுவர் பேரண்ட்ஸ் டாட் அப்படின்னா சொல்லி தந்தாங்களா, சொல்லி தருது. டீச்சோட பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட். டாட் யூ, உனக்கு இதான் உங்கள் அப்பா அம்மா சொல்லி தந்தாங்களா. இஸ் திஸ் வாட் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ? நெக்ஸ்ட் ஒன். உங்கள் அப்பா அம்மா உனக்கு இது சொல்லி தரலையா. உங்கள் அப்பா அம்மா உனக்கு இதை சொல்லி தரலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Didn't your parents teach you this? Didn't your parents teach you this? Didn't your parents teach you அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா. your parents அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா. Didn't teach you சொல்லி தரலையா. this இதை உங்கள் அப்பா அம்மா இதை உனக்கு சொல்லி தரலையா. Didn't your parents teach you this? ஸோ சொல்லி தரலையா அப்படின்னா பாஸ்டர்ஸ் தானே. இங்கே ஏன் டீச் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ டிடின்ட் யூஸ் பண்ணிட்டோம். டிடின்ட் யுவர் பேரண்ட்ஸ் டீச் யூ திஸ், உங்கள் அப்பா அம்மா இதை சொல்லி தரலையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்னோட அப்பா அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. என்னோட அப்பா அம்மா
எனக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My parents have taught me everything. My parents have taught me everything. My parents அப்படின்னா என்னோட அப்பா அம்மா. have taught me சொல்லி தந்திருக்காங்க எனக்கு everything எல்லாமே. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. My parents have taught me everything. So next one, ஏன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு இதை சொல்லி தரலை? ஏன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு இதை சொல்லி தரலை? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't your parents teach you this? Why didn't your parents teach you this? Why didn't your parents teach you? ஏன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லித்தரல? this இதை ஏன் உங்கள் அப்பா அம்மா உனக்கு இதை சொல்லித்தரல? Why didn't your parents teach you this? Next one, அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will teach you everything. They will teach you everything. They will teach அப்படின்னா அவங்க சொல்லி தருவாங்க. They will teach you அப்படின்னா அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. They will teach you everything. அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ அங்கே போனால் அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நீ அங்கே போனால் அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you go there, they will teach you everything. If you go there, they will teach you everything. If you go there, நீ அங்கே போனால் they will teach you அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க. everything எல்லாமே. நீ அங்கே போனால் அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. If you go there, they will teach you everything. So next one, அங்கே அவங்க எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்களா? அங்கே அவங்க எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will they teach me everything there? Will they teach me everything there? Will they teach me அவங்க எனக்கு சொல்லி தருவாங்களா? everything அப்படின்னா எல்லாமே. Will they teach me everything அவங்க எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்களா? அங்கே there அங்கே எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்களா? Will they teach me everything there? நெக்ஸ்ட் ஒன், ஒரு வாரத்திற்கு இதை செய்யாமல் இரு. ஒரு வாரத்துக்கு இதை பண்ணாத. ஒரு வாரத்துக்கு இதை பண்ணாமல் விட்டுரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do this for a week. Don't do this for a week. Don't do this இதை பண்ணாத. for a week ஒரு வாரத்துக்கு இதை பண்ணாத. Don't do this for a week. a week அப்படின்னா ஒரு வாரம்னு அர்த்தம். or we can say don't do this for 1 week. Don't do this for 1 week. Don't do அப்படின்னா பண்ணாத. this இதை for 1 week ஒரு வாரத்துக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு மாதமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதமாக நான் தொடர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been doing this for 1 month. I have been doing this for 1 month. I have been doing அப்படின்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இப்போ வரையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூவாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலமையில நம்ம have been யூஸ் பண்ணணும். ஸோ I have been doing this for 1 month. ஒரு மாதமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நான் இதை போன வாரத்திலிருந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை போன வாரத்திலிருந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been doing this since last week. I have been doing this since last week. Since last week அப்படின்னா போன வாரத்திலிருந்து. I have been doing this நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவே ரொம்ப நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? ரொம்ப நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு விடு, நான் அதை பெருசாக எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't take that seriously. I didn't take that seriously. I didn't take that அப்படின்னா நான் எடுத்துக்கலை. சீரியஸ்லி அப்படின்னா பெருசாக, நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலை. I didn't take that seriously. ஸோ இதுவே இதை பெருசாக எடுத்துக்காத, அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறான், இதை பெருசாக எடுத்துக்காத, விட்டுரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't take it seriously. Don't take it seriously. Don't take it அப்படின்னா இதை எடுத்துக்காத. சீரியஸ்லி அப்படின்னா பெருசாக, இதை பெருசாக எடுத்துக்காத. Don't take it seriously.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துப்பான். இவன் ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துப்பான். இவன் எல்லாத்தையும் பெருசு பண்ணுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He takes everything seriously. He takes everything seriously. He takes everything அப்படின்னா அவன் எல்லாத்தையும் எடுத்துப்பான். Seriously அப்படின்னா பெருசாக, அவன் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துப்பான். He takes everything seriously. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். நான் வேணும்னு சொல்லலை, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நான் கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said it out of anger. I said it out of anger. I said it அப்படின்னா நான் இதை சொன்னேன். Out of anger அப்படின்னா ஒரு கோவத்தில், நான் இதை கோவத்தில் சொல்லிட்டேன். I said it out of anger. அவன் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பான். அதை பெருசாக எடுத்துக்காது, அவன் ஏதாச்சும் கோவத்தில் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He would have said it out of anger. He would have said it out of anger. He would have said அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான். இதை out of anger, கோவத்தில், அவன் இதை கோவத்தில் சொல்லியிருப்பான். He would have said it out of anger. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இவனை இது மாதிரி பேசி பார்த்ததில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never seen him talking like this. I have never seen him talking like this. I have never seen him. நான் அவனை பார்த்ததில்லை. Talking like this, இது மாதிரி பேசி நான் அவனை பார்த்ததில்லை. I have never seen him talking like this. That's all friends. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.